ஸ்விம்மிங் பூல் ஃப்ரீ டைம்ல பசங்க எல்லாருமே ஜாலியா சில் பண்ற மாதிரி 3 பேருமே ஜம்ப் பண்ணிடுவாங்க. அப்ராட்ல எங்க வீடுல பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி பூஜை இருக்கும். நான் அங்கேயும் வாஸ்து பார்த்து தான் கட்டுவேன். நானே வாஸ்து. எப்பயாவது ஏதாவது சண்டை வந்தா நான் ரொம்ப அதான் ஹஸ்பண்ட் சொல்றாரு, நீ ரொம்ப அங்க இங்க ரொம்ப இல்ல, நீ அம்மாதான். எங்க போனாலும் சாமி கும்பிட்டுட்டு போறது, பாபாவை போட்டுட்டு போறது ஒரு சேஃப்டி. I should have a 3 C-section. So, I could have got 4-5 children. எங்க அம்மா ஒண்ணு சொன்னாங்க, சண்டை போட்டா நீ அது உன் வீடு, நீ மற்றவங்கள துரத்து, ஆனா நீ விட்டு வரக்கூடாதுன்னுவாங்க. அங்க போய் ஃபெயில் ஆயிட்டேன். That's the first failure I faced in life is driving license. நான் வர அழுதுட்டே வர. அதிகமா சாப்பிட்டா டிப்ரெஷன் பண்றாங்க, அதிகமா தூங்குனா டிப்ரெஷன் பண்றாங்க. இப்போ உட்கார்ந்தா தப்பு, நின்னா தப்புன்றாங்க. இல்லைன்னா நான் நல்லா சாப்பிட்டு குண்டாரு. ஒரு வார்த்தை விடும்போது கூட யோசிச்சுட்டு பேசணும். அதான் ரஜினி சார் இவங்க எல்லாம் சொல்றது. ஸ்விம்மிங் பூல் ஃப்ரீ டைம்ல பசங்க எல்லாருமே ஜாலியா சில் பண்ற மாதிரி நல்லா 3 பேருமே ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அங்கே கோல்டு இல்லை, இண்டோர் தான் இருந்தது. இண்டோர் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இங்க வந்தா வாட்டர்ல தான் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே. யார் ரொம்ப சேட்டை பண்றது, சுட்டியா இருக்கிறது? 3 பேருமே. நான் அதான் சொல்லுவாங்க 3 குழந்தைங்கள ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் இப்படியான்னு இல்ல. இங்க 3 குழந்தைங்களும் சின்ன வயசுல சேட்டை தான். பெரிய பொண்ணு மட்டும் கொஞ்சம் என்ன ஒரு மதர்லியா இருப்பா, கொஞ்சம் கவனிச்சுட்டு இருப்பா. 2 பேரையும் நாங்க சின்ன தாயன்னு கூப்பிடுவோம். சின்ன தாயின்னு கூப்பிடுறீங்களா? ஏன்னா 2 பேரும் என்ன விட அது இருக்குன்னா அதோட பேச்சுதான் கேட்பாங்க. அம்மா செய்யுங்கன்னா டோன்ட் டூன்னா டோன்ட் டூ, தட்ஸ் இட். அப்ப அவங்க கேட்டுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் she'll take care. ஒரு ரெஸ்பான்சிபிள் child. சோ உங்களுக்கு கனடா லைஃப், கனடால இருக்கக்கூடிய ஒரு டைமிங் இல்ல சென்னையில இருக்கும்போது இந்த 4 மாசம் எங்க என்ன மிஸ் பண்றீங்க? மிஸ் பண்ணதுன்னு ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா பிகாஸ் அப்படியே லைஃப் செட் ஆயிடுச்சு. ஓகே. லைக் ஃபேமிலி அடிக்கடி வருவாங்க, அங்கேயும் இங்கேயும் டிராவல் பண்ணுவாங்க, நாங்களும் அங்கேயும் இங்கேயும் டிராவல் பண்ணுவோம். The only thing is foodன்றது அங்க எல்லாம் இங்க விட அங்க ஸ்பெஷலா கிடைக்கும். எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் கமிங் டு அப்ராட் only now எல்லாமே. So but one thing என்னன்னா இங்க அந்த லோக்கல் திங் என்ன சொல்றது, ஃபிஷிங் போய் அங்க எங்க சாப்பிடுறது, அப்புறம் இந்த கோயில் எல்லாம் அங்கேயும் நீட்டா இருக்கும், பெரிய பெரிய கோயில் எல்லாம் இருக்கும். அந்த என்ன சொல்றது, நீங்க அந்த கார்டன்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுறது அதெல்லாம் அங்க இல்ல. ஓகே. ஸோ இங்க அந்த வெதர் கண்டிஷன்ஸ், இப்போ பீச்ல மரீனா பீச்ல வாக் பண்ணலாம், நீங்க ஷாப்பிங் போலாம். ஷாப்பிங் போனா இங்க அப்கோர்ஸ் கிரௌடடா இருக்கும். அங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அங்க கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் சோ எதுவும் மிஸ் பண்ணல. அப்படி நாங்க செட் பண்ணிருக்கோம். அத சொல்லுவாங்கல்ல, பி a Roman in while you're in Rome, அந்த மாதிரி. பட் அப்ராட்ல எங்க வீடுல பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி பூஜை இருக்கும். நான் அங்கேயும் வாஸ்து பார்த்து தான் கட்டுவேன் எல்லாமே. ஐயோ எத்தனை வீடு லைக் பார்த்து கட்டி லைக் எங்க போனாலும் வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டுறது. நானே வாஸ்து ஏத்த மாதிரி. இப்ப வரைக்கும் எல்லாம் கரெக்டா தான் போச்சு, ஒண்ணுமே அதுலயுமே இன்ட்ரெஸ்ட் உண்டு இல்லையா வாஸ்து? சின்ன வயசுல இருந்து நான் பிறந்து வளர்ந்த இடம் அப்படி, எங்க அம்மா அப்படிதான். அவங்கள பார்த்து அப்ப எப்படி அம்மா அப்படிதானே பசங்க வளர்ப்பாங்க. சோ அப்படிதான் எங்களை வளர்த்திருக்காங்க. எங்க போனாலும் சாமி கும்பிட்டுட்டு போறது, பாபாவை போட்டுட்டு போறது ஒரு சேஃப்டி. எங்க போனாலும் நான் ஒரு சின்ன பூவாவது சாமியை எடுத்து வண்டியில வச்சுட்டு போவேன். ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸ் கிடையாது, ரொம்ப மூட நம்பிக்கை எல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு அளவுக்கு சாமி பக்தி இருக்கு, சாமி பயம் இருக்கு. அப்படி இருந்தா காணும். ஏன்னா நிறைய இடத்துல நீங்க பாபா பத்தி சொல்லிருந்தீங்க. ஐயோ, உங்களோட மிரர்ல கூட பின்னாடி பாபா இருக்காரு. பாபா, நான் அவர் பேரு என்ன சொல்றது, நான் பேசிட்டே இருப்பேன். நான் பேக் ஆஃப் த மைண்ட் ஏதாவது ஆச்சுட்டு டக்குன்னு பாபா தான் ஞாபகம் வருவாரு. அந்த அப்படி சின்ன வயசுல இருந்து இருக்கு. அது எப்பவுமே அவரு நான் எப்பவுமே வச்சுப்பேன். அவர் என்னோட தான் இருப்பாரு, எனக்கு ஒரு ஃபீல். ஓகே. இப்போ இங்க கனடால, இங்க ஸ்ரீலங்கால நீங்க 3 இடங்கள்ல இருக்கிறனால உங்களுக்கு எல்லா வீடும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பயங்கரமா வச்சிருக்கீங்க. ஏன்னா
ஹஸ்பண்ட் இஸ் லைக் தட். கரெக்ட். அவருக்கு ஹோட்டல்ஸ்ல இருப்போம், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல. இப்போ குழந்தைங்க எல்லாம் ஹோட்டல்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும். ஓகே. ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும் தானே. பட் நாங்க வந்து ஹோட்டல்னா அது ஒரு வெக்கேஷன் போகும்போதுதான், இல்லாட்டி நம்ம வீடு அவங்களுக்கு இப்பல இருந்தே அந்த இது கொடுக்கறதுக்காண்டி, அவங்களுக்கு அந்த சின்ன வயசுல இருந்த வீடுன்னா வீடு, வெளியன்னா வெளிய, அந்த மாதிரி. ஹோட்டல் போனா கூட அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஒரு 3-4 நாள் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீடு ரொம்ப பிடிக்கும். வீட்டுல வந்து அப்படி ஜம்ப் பண்ணி எல்லாம் செய்வாங்க. வீட்டு இருக்குது. 2வது பொண்ணான்னா எங்கேயாவது இப்பதானே போயிட்டு வந்தோம், எதுக்கு போகணும் திருப்பி வந்தோம், அந்த மாதிரி. வீட்லயே இருப்போமே. அவங்களோட ஸ்டடீஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்க ஏதாவது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது? நான் வந்து 6th grade வரைக்கும் நானே, நோ டியூஷன், நத்திங். ஓகே. நானே பார்த்திருக்கேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டடீஸ் டஃபர் ஆன உடனே இப்போ மேத் கிளாஸ் அப்படி எல்லாம் அது கூட நானே கிட்ட இருந்து போய் ட்ராப் பண்ணி நான் வெயிட் பண்ணி நான் பிக்கப் பண்ணுவேன். பிளஸ் ஒன் திங் இஸ் 3 பேரும் ஒரே இடத்துல படிக்கிற மாதிரி நான் பார்ப்பேன், ஒரே ஸ்கூல்ல. அப்கோர்ஸ் அந்த ஸ்கூல்ல ஹை ஸ்கூல் இருக்கும், லோவர் ஸ்கூல், எலிமெண்ட்ரி, லோவர் எலிமெண்ட்ரி, அப்பர் எலிமெண்ட்ரி, ஹை ஸ்கூல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் தவிர, பட் ஒரே ஸ்கூலு, ஒரே டியூஷன், பிகாஸ் நான் தான் டிரைவிங் அங்கே. ஸோ 1 hour கிளாஸ் இருக்கும் ஒரு வாட்டி. ஸோ ஸ்விம்மிங்க்கு எல்லாமே நான் 3 பேரும் ஐ சி த டைமிங், அப்படியே 3 பேருக்கும் இருக்கிற மாதிரி. அதுதான் சார். பட் ஏதோ ஒரு இடத்துல அந்த ஸ்டார்டம் மிஸ் பண்றீங்களா நீங்க அங்க இருக்கும்போது? அங்க கனடால தான் மோர், பிகாஸ் எனக்கு அது மிஸ் ஆகல. பிகாஸ் ஏன்னா அங்கே போனா மை ஃப்ரெண்ட்ஸ் வில் கம், யாரோ ஒருத்தன் வந்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் எங்க போனாலும் கிரவுட் வரும். ஷாப்பிங்க்கு போனா they'll take pictures, recognition இருக்கும். ஒர்க் இருக்கு, மார்னிங் 9ல இருந்து ஈவினிங் 5 வரைக்கும் ஆஃபீஸ் இருக்கு. வந்தா நான் வீட்டுல சமைக்கணும். அப்புறம் சம்டைம்ஸ் டைமே கிடைக்காது. ஸோ இல்லாட்டி வீக்கெண்ட்ஸ்னா வெளியே போறது. லைக் வி ஹாவ் அ காட்டேஜ், அங்கே போனா போட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கூட இருக்கு. அதனாலதான் எங்களால இப்படி மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா நான் நல்லா சாப்பிட்டு குண்டா இருப்பேன். சினிமால பயங்கர பீக்ல இருந்த டைம்ல, அதுக்கப்புறம் மேரேஜ், ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் இந்த லைஃப்குள்ள போறதுக்கு இந்த ஸ்டார்டம் ஓகே நான் ஃபேமிலியை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த டெசிஷன் மேக்கிங்ல ஏதாவது கொஞ்சம் டஃபர் இது இருந்ததா? அப்படி எதுவுமே இல்லைங்க. நான் மேரேஜ் ஆகி போன அப்புறம் மை ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் திங் அவரும் சொன்னது, நானும் டிசைட் பண்ணது என்னன்னா, he said if you want work நான் ஸ்டாப் பண்ண விடல, நீ ஒர்க் பண்ண எனக்கு தான் நல்லது. ஓகே. ஏன்னா இப்போ அவர் கம்பெனி வந்து கிச்சன்ஸ் அது இது. ஸோ அதுக்கு நீ பிராண்ட் அம்பாசிடரா இருக்கலாம், இல்ல பிராண்ட் ஓனரா இருக்கலாம், உன் இஷ்டம். இல்லாட்டி நீ அதெல்லாம் வேண்டாவா, நீ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஓபன் பண்ணிக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அப்படிதான் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் இல்லை. எனக்கு அப்போ கொஞ்சம் அவரோட எனக்கு பேசிக்கலி ஐ ஒர்க் so many years. எனக்கு என்னன்னா ஃபேமிலி லைஃப், ஃபேமிலி ஃபர்ஸ்ட். ஐ வாண்ட் டு ஹாவ் அ குட் ஃபேமிலி. எவ்ரி கேர்ள்ஸ் ட்ரீம் இஸ் தட் ஒன்ஸ் ஆஃப்டர் யூர் மேரிட் யூ ஹாவ் ட்ரீம்ஸ். ஸ்டார்டம் கிடைச்சது. ஸோ அப்போ ஃபேமிலி லைஃப் தான் வேணும்னு போயிருக்கேன். 3 kids. I've decided like I should have a 3 C-sections. So இன்னும் இருந்தா I could have got 4-5 children. Okay. So but my husband said மாமிக்கு 5 sons. ஸோ அவங்களோட தான் டார்கெட் வச்சிருக்கேன். பட் எனக்கு C-sectionsனால டாக்டர் சொன்னாங்க 3 enough. ஸோ அதனால இல்ல. ஸோ ஐ ஸ்டாப். பட் 3 kids அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ 3 kids. பட் my kids are nice. So I saw. So I want to take rest. Okay. So rest சரியா எடுத்தோம். Pregnancy, children, இதுலயே டைம் போயிடுச்சு. அப்பப்போ மிஸ் பண்ணுவேன். இதான் எப்பயாவது ஏதாவது சண்டை வந்தா, ஏதாவது கோவம் வந்தா, what I'm doing here, நான் ரம்பான்னு. அதான் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, நீ ரொம்ப அங்க, இங்க ரொம்ப இல்ல, நீ அம்மாதான். அவர் பேசுறது ரொம்ப சிரிப்பா இருக்கும். அதுதான் என் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு பிடிச்ச குவாலிட்டி என்னன்னா, சண்டை போட்டாலும் கியூட்டா போடுவாங்க. அதான் எனக்கு சண்டை போட முடியாது அவங்க மூஞ்ச பார்த்தா. நான் தான் இல்ல 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 கம் பேக் நீ வந்து இது உனக்கு வேணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, நோ டோன்ட் கிவ் அப், நீ அது. பட் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க அம்மா ஒண்ணு சொன்னாங்க, சண்டை போட்டா அது உன் வீடு, நீ மற்றவங்கள துரத்து, ஆனா நீ விட்டு வரக்கூடாதுன்னுவாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் விட்டுட்டு வரும்போது சொன்னாங்க.
நீ அவங்கள வேணா வெளியே துரத்துன்னு நீ உன் வீட்டுல நீ இருக்கணும். அது உன்னோட வீடு. அப்ப நினைச்சாதான் நீ சக்சஸ் ஆக முடியும் மேரேஜ்லன்னு சொன்னா. அதுக்கப்புறமா நான் போறது இல்ல, எல்லாம் நான் ஆக்கிப்பை. I'm a fighter. I have to occupy. I have to take my position. நான் என்னோட பொசிஷன் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். நாங்க எல்லாம் ஸ்பூன் ஃபெட் தான். நாங்க இங்க வந்து ஒரு 5-6 ஸ்டாஃப், இல்ல வீட்ல இருந்து வெளியே போனா செக்யூரிட்டி, டிரைவர் வேற. இது ஃபர்ஸ்ட் திங் அங்க போன உடனே எனக்கு சொல்லிட்டாரு, உனக்கு நான் டிரைவர் கொடுக்க முடியும், எல்லாமே இருக்கு, எல்லாரும் இருக்கு, நீ அவங்களோட டிபெண்ட் பண்ணி லைஃப் இருந்தா உனக்கு இங்க போர் அடிச்சு. இஃப் யூ வாண்ட் அ குட் அட்வென்ச்சரஸ் லைஃப், ஏன்னா எனக்கு எல்லாம் பிடிக்கும், உனக்கு இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் டேக் டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் கிவ். அங்கதான் ஃபர்ஸ்ட் ஐ ஃபேஸ்ட் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் எழுதுறது ஐ பாஸ்ட், ரோட்ல போற எனக்கு ஒன்னும் வரல. லைக் அப்பதான் தெரிஞ்சது, ஓ ஐ டோன்ட் நோ எனிதிங் அபௌட் அவுட் சைட் வேர்ல்ட். ஓகே ஓகே. நீங்க சினிமாக்குள்ளே டிரைவ் பண்ண சொன்னா நாங்க இருக்கிறோம், அவங்க எல்லாம் நமக்கு ஏத்த மாதிரி தானே. கரெக்ட் கரெக்ட். அங்க போய் ஃபெயில் ஆயிட்டேன். That's the first failure I faced in life is driving license. ஃபெயில் ஆயிருக்கேன். இவ்வளோ நான் வர அழுதுட்டே வர ஃபெயில். அந்த இன்ஸ்ட்ரக்டர் ரூட் இப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவர் எவ்வளவு ரூடு. நான் வந்து 4 lanes வந்தேன். அவர் சொன்னாரு, அங்க எல்லாம் இல்ல, இங்க நீ வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கொடு, அப்ப நம்புற நீ வந்து ஒரு ஸ்ட்ராங் விமன். சும்மா பேசுறதெல்லாம் கிடையாது, டயலாக் சொல்றதெல்லாம் கிடையாது, டூ இட். அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் லைஃப். டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சோனே எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. செகண்ட் டைம் ஐ திங்க் ஐ பாஸ்ட். ஓகே. No, second time I failed. அத G1 G2 G ன்னு இருக்கும். ஓகே. G1 G2 G1 G. G2 வந்து லோக்கல். ஓகே. அதுல 2 times fail ஆயி third time pass பண்ணி. ஓகே. G1 வந்து highway 1 time ஆயி. ஓகே. அது வீட்ல கூட சொல்லாம போயிட்டேன். ஏன்னா 1 year எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்ற, அவரே சொன்னாரு, நல்லா பண்றீங்க மேடம். வீட்டுல வந்து நான் சொன்னேன் நல்லா பண்றேன்னு சொன்னாங்கன்னா, மை ஹஸ்பண்ட் அவங்க அம்மா சொன்னாங்க, நோ அவங்க நீ ஆக்ட்ரஸ் நான் பார்த்துட்டு ஓகே சொல்றாங்க, நோ டூ சேஃப் பண்றாங்க. சரி சரியில்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்னேன், சரி கிளாஸ் என்ன கூட்டிட்டு போயிடுங்க, கிளாஸ்ன்னு சொல்லுங்க வீட்டுல, கிளாஸ்ன்னு சொல்லி நம்ம போய் டெஸ்ட் எடுத்துடலாம், பாஸ் பண்ண சொல்லலாம், ஃபெயில்னா இல்ல கிளாஸ் போனா பாஸ். ஹைவே ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ண உடனே தென் அங்க இருந்து கான்ஃபிடன்ஸ் ஜி எடுத்த பிறகு வீட்டுல வந்து சொல்லிக்க வெரி சூப்பர். ஸோ 3 குழந்தைங்க சொன்னீங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் சைட்ல 5 பேரு. நான் அவங்களை பீட் பண்ணிடணும்னு நினைச்சேன், பட் 3ஓட ஸ்டாப் பண்ணிட்ட சி செக்ஷன்றனால அப்படின்னு சொன்னீங்க. பட் பிரெக்னன்சிக்கு அப்புறம், டெலிவரிக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நான் கேள்விப்படுறேன். I asked my husband, did I have any depression? நீ எப்பவுமே அப்படிதான் இருப்ப, எப்பவும் என் மேல கத்திட்டு தான் இருக்கிறாரு, எப்பவுமே கத்துனான்னு சும்மா விளையாட்டு. பட் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை. See, I think டிப்ரெஷன்ன்றது வருது நீங்க தனியா இருந்து. நான் எப்பவுமே ஆக்களோட தானே இருக்கேன். இப்போ எவ்ரி இயர் அம்மா அப்பா வருவாங்க. அந்த கோவிட் டைம்ல தான் அவங்க 3 years வரல. பட் இருந்தாலும் அந்த கோவிட் டைம்ல ஹஸ்பண்ட் வீட்லோட இருக்கிறான். கோவிட் டைம்ல we were very careful. அங்க இருந்தீங்களா? இங்க இருந்தீங்க கனடால? ஓகே. கனடால. சோ எங்களுக்கு ஒரு பிளஸ் என்னன்னா, எங்களுக்கு ஒரு காட்டேஜ் இருந்தது. அது 2.5 hours drive from city. ஓகே. சோ அங்க போயிட்டு யாருமே வர முடியாது, நாங்க தான் எல்லாமே. சோ அது இந்த மாதிரி குழந்தைங்க கூட வெளியெல்லாம் விளையாடுறது எல்லாம் ஈஸியா இருந்தது. தண்ணி, போட்டிங் எல்லாம். சோ அது ஒரு லக்கியா ஃபீல் பண்ணேன். ஓகே. ஆன்லைன் ஸ்கூல். ஓகே. சோ அந்த டைம்ல தான் நான் தனியா இருந்தேன், பட் ஃபேமிலி இஸ் வித். ஓகே ஓகே. சோ அதனால இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் இன்னைக்கு சொல்ற வார்த்தைன்றீங்களா? இப்ப எது கேட்டாலும் டிப்ரெஷன் சொல்றாங்க. I don't know why you should think like that. Of course depression, அதுதான் அது ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆகி, டிப்ரெஷன் இல்லாதவங்க கூட நிறைய டிப்ரெஷன் வருது. இது அதிகமா சாப்பிட்டா டிப்ரெஷன்ன்றாங்க, அதிகமா தூங்குனா டிப்ரெஷன்ன்றாங்க, இப்போ உட்கார்ந்தா தப்பு, நின்னா தப்புன்றாங்க. மேபி some are true, பட் இது எல்லாமே வருதுல எது உண்மை எது பொய்யான்னு டிஃபரன்ஷியேட் பண்றதுலயே வாழ்க்கை போகுது. சோ அது எல்லாம் கூட நம்ம தான் யோசிச்சுக்கணும். அது ரியலா சரி, எனக்கு ஒரு டிப்ரெஷன்னா ஓகே, உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணி. இப்ப எல்லாரும் ஓப்பன், எவ்ரிபடி இஸ் அவைலபிள். பிளஸ் அப்ராட்ல என்னன்னா, ஐ டோன்ட் நோ அபவுட் இந்தியால அப்படி இருக்கான்னு, அப்ராட்ல
இதுக்குன்னு ஸ்பெஷல் நோ சார்ஜ். ஓ எல்லா கம்யூனிட்டிஸ்ல இருக்கு. ஓகே இப்ப யாராவது ஒரு பயம் ஃபீல் பண்றாங்க, எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா யூ கேன் கோ அண்ட் டாக். ஓகே பிளஸ் அது ஒரு ரொம்ப பிரைவேட்டா இருக்கும், சீக்ரெசியா இருக்கும். அது வெளியே வந்து இப்போ வைஃப் அப்படி போறாங்கன்னா ஹஸ்பண்ட் வில் திங்க் ஓ வைஃபுக்கு டிப்ரெஷன் உடனே டிவோர்ஸ் ஆஞ்சாங்க. ஓகே ஹஸ்பண்ட் அப்படி போறேன் இவருக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு இவர் ஏதோ அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ட்ரஸ்ட் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், அண்ட் உங்க செல்ஃப் மேல நீங்க ஸ்ட்ராங்கா நீங்க யோசிக்கிற புத்தி இருக்கணும். யூ ஷுட் பி ஸ்ட்ராங் இனஃப் அண்ட் கான்ஃபிடென்ட் இனஃப் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் ஃபேமிலி. அது இல்லாம தான் நிறைய பேரை இப்போ இருக்கிறாங்க. சண்டே வந்தது எல்லாருக்கும் வரும், எங்களுக்கும் வந்தது. பட் அந்த ரைட் டைம் ரைட் டெசிஷன் எடுக்கிறதுல தான் ஆக்சுவல் லைஃப் வேல்யூ இருக்கு. புரியுதுங்க. So then you will have a happy life. அதர்வைஸ் என்ன இப்ப எனக்கு 3 kids இருக்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாரு. ஸோ ஓகே வந்து ஒர்க் பண்ணலாம், பட் ஒர்க் பண்ணி எவ்வளோ நாள்? யூ ஹாவ் டு கெட் ஓல்ட் அண்ட் டை. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ அது இருக்கு. ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் ஆல் இன் யோர் ஓன் ஹேண்ட்ஸ். யோர் டெஸ்டினி இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். அது நீங்க ஒழுங்கா நீங்க ஏதாவது அவசரப்படாம எல்லாமே டைம் வில் டிசைட். புரியுது மேம். ஆனா இன்னைக்கு உட்கார்ந்து பேசி சரி பண்ணிக்க வேண்டிய பல விஷயங்கள். பேஷன்ஸ் இல்ல, நம்பிக்கை இல்ல, பிளஸ் ஈகோ. வாட் இஸ் ஈகோ? அது உங்களுக்கு தான் ஹர்ட் ஆகும். புரியுதுவா? அப்புறம் ஒரு வார்த்தை விடும்போது கூட யோசிச்சுட்டு பேசணும். அதான் ரஜினி சார் இவங்க எல்லாம் சொல்றது நிறைய இப்ப எல்லா தத்துவங்கள் சொல்றது எல்லாம் நம்மளுக்கு போடுறாங்கன்னா அதுல வந்து நீங்க ஓ இவர் ஏதோ பேசுறாரு அப்படின்னு சொல்லாதீங்க. அதுல ஏதோ ஒரு வார்த்தை இருக்கும். அது உங்க லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான வார்த்தை இருக்கும். ஒரு சின்ன குழந்தையே பேசும் ஒரு வாட்டி, அதுல கூட ஒரு வார்த்தை இருக்கும். அது நீங்க பேஷன்ஸா இருக்கணும். I like that. Another, you value, respect others. First, இது ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகுது ரெஸ்பெக்ட்ல. அது சின்னவங்களோ பெரியவங்களோ வயசானவங்களோ இல்ல வாட் எவர் ஒரு பொருளோ எது இருந்தாலும் நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே ஓகே. ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் அது கிட்ட போங்க, இல்லாட்டி டோன்ட் கோ. ரெஸ்பெக்ட் கொடுக்காட்டி அது பக்கம் போகாதீங்க, அது இன்சல்ட் பண்ணாங்க. நான் ஏதாவது பண்ணா கூட மை ஹஸ்பண்ட் ரொம்ப பேஷன்ஸ் இருப்பாரு. சரி என்ன வேணாலும் பண்ணிட்டோம் பாப்பா, ஆனா கடைசி நேரத்துல he will stand up. Okay. He will say என்ன புரிய வைப்பாரு. அதுதான் நான். Okay. இல்லாட்டி டோன்ட் கெட் மேரிட். Okay. சிங்கிளாவே இருங்க. Okay. Okay. அண்ட் அப்படின்னா ஓகே குழந்தைங்களை பெத்திக்காதீங்க. பெத்திட்டு சண்டை அவங்க முன்னாடி சண்டை போட்டு அது கஷ்டம். புரியுது புரியுது. பட் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேரேஜ் லைஃபுக்கு இந்த ரெஸ்பெக்ட் லவ்ன்றதை தாண்டி ஒருத்தருக்கு மேல வச்சிருக்க ரெஸ்பெக்ட் தான் அந்த சீக்ரெட்னு எடுத்துக்கலாமா? யா ஷூர். உங்களோட மேரேஜ் லைஃப்ல பிகாஸ் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு நீ ஆக்ட் பண்ணா எங்களுக்கு தானே ரெஸ்பெக்ட் அன்வாரு. நான் சொல்லுவேன் இல்ல எனக்கு ரெஸ்பெக்ட் வந்து ஹஸ்பண்டோட சைடு. இப்போ ஆக்ட்ரஸா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் ஐ வுட் ஹவ் ஃபேடட் லைக் அதர் ஆக்ட்ரஸஸ். எப்படி இருந்தாலும் இருக்கு எனக்கு அவ்வளோ நல்ல பேர் இருக்கு. அப்பதான் அவர் சொல்லுவாரு யானைக்கு தெரியாது யானையோட பலம். சோ இது எல்லாமே சின்ன வார்த்தைகள். அவரு பேசுறது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஓ நமக்கு எது இல்லாட்டி ஓ ஐ கேன் டூ ஓகே ஒரு பெரிய ஆளு. எனக்கே ஒரு அவரோட உட்கார்ந்து பேசினா நான் ஒரு எனக்கு அப்ப வரைக்கும் எனக்கு நான் ஒரு ஆக்ட்ரஸ் இது இல்ல, நான் சாதாரணமா இருப்பேன். அவர் வந்து வீட்டுல சாதாரணமா இருப்பாரு, ஆனா 10 பேருக்குள்ள போகும்போது அந்த வண்டி ஜேர்னிலயே he will make me feel I am like that. சோ உடனே இறங்கும் போது டிஃப்ரெண்டான பர்சனா இருப்பேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எவ்வளவு கான்பிடன்ஸ் வரும் எனக்கு. அவ்வளவு பூஸ்ட் பண்ணுவாரு. அவரோட வேர்ட்ஸே அப்படி ஒரு என்ன சொல்றது அவ்வளோ இன்ஸ்பிரேஷனா இருக்கும். சூப்பர். தென் ஒன்லி ஐ டோல்ட் ஹிம் லைக் ஏன் நீங்க இதுல இருக்கிறீங்க, வை டோன்ட் வி ஸ்டார்ட். எனக்கு ஒரு ட்ரீம், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ ஸ்கூல் வித் சின்ன பசங்க. அதுக்கப்புறமா சொன்னேன் இப்ப பசங்க எல்லாம் போய்க்கல, ஐ லைக் தட். ஏன்னா பசங்களை அந்த சின்ன வயசுலதான் வளர்ப்பு தான் ரொம்ப முக்கியம். பெருசாயி அவங்களது வந்துடும். பட் இது the basement is and the roots are very important.